பார்க்க போகிற டாபிக் லைக் ப்ரிலிம்ஸ் டாபிக்ல ரெண்டு டாபிக் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் PLFS மீன்ஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே, ஸோ சர்வே ஜென்ரலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளில வருது அப்படின்னா அந்த டேட்டா நம்மளுக்கு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டாக அந்த டேட்டா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணுறா இல்லை என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாகவே டேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே யார் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா, அதை வந்துட்டு மெயினாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த டேட்டாஸ் மேஜராக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸில் வந்துட்டு மெயின்ஸில் எழுதுறப்போ டேட்டா கொடுத்து நம்ம எழுதுவோம் இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ் டேட்டா இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு மேஜராக யூஸ் ஆகும். ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வை இட் இஸ் இன் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு, ஓகேங்களா, ஸோ செப்டம்பர் 15 ரிலீஸ் பண்ணாங்க அது. ஸோ ஆகஸ்ட் மந்தோடைய PLFS வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் தட்ஸ் வை வி ஹவ் டேக்கன் திஸ் டாபிக். அண்ட் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் PLSF, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஸ்டார்டட் இன் 2017. ஓகே, 2017 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரீப்ளேஸ்ட் த ஓல்டர் குவின்குவினியல் இன் த சென்ஸ் 5 years ஒன்ஸ்ன்னு அர்த்தம். எப்படி ஆனுவல் பைனியல் அப்படி சொல்கிறோம், அந்த மாதிரி குவின்குவினியல் இன் த சென்ஸ் 5 years ஒன்ஸ். ஓகேங்களா, ஸோ 5 years வந்துட்டு டேட்டா வந்துட்டு கலெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த PLFS. ஓகே, ஸோ அண்ட் இட் இஸ் டன் பை லைக் NSSO, வில் சி லேட்டர். ஸோ அதுக்காக கொண்டு வந்தாங்க. தென் இப்போ இதோட இது வந்துட்டு கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா இது என்னெல்லாம் பண்ணும், ஓகேங்களா, ஸோ என்ன வந்துட்டு டேட்டாஸ் அதில் இருக்கும், எப்போ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இட் ப்ரொவைட்ஸ் குவார்டர்லி எஸ்டிமேட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு 4 months ஒன்ஸ் வந்துட்டு டேட்டா வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். சார் 3 months ஒன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. குவார்டர்லி இன் த சென்ஸ் 4 times இல்லையா, ஸோ 3 months ஒன்ஸ் வந்துட்டு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அண்ட் ஃபார் அர்பன் ஏரியாஸ், ஓகேங்களா, குவார்டர்லி எஸ்டிமேட்ஸ் யாருக்குன்னா அர்பன் ஏரியாஸ்க்கு மட்டும். தென் ஆனுவல் எஸ்டிமேட்ஸ் இயர்லி ஒன்ஸ் டேட்டா, ஓகேங்களா, அது வந்துட்டு ஃபார் போத் ரூரல் அண்ட் அர்பன். ஓகே, ரைட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், யூஷுவல் ஸ்டேட்டஸ் அண்ட் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது என்னன்னு அடுத்து பார்ப்போம். ரைட். ஸோ இங்கே வந்து மெத்தடாலஜி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது என்னன்னு சொன்னோம், இப்போ குவார்டர்லி எஸ்டிமேட்னு சொன்னோமா, ஸோ இட் ஹஸ் பீன் மாடிஃபைட் ரீசென்ட்லி இன் ஜான். ஓகேங்களா, ஸோ இப்போ இருந்து என்ன அப்படின்னா மந்த்லி இதுலேருந்து டேட்டா வரும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கனால கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்ன மாதிரி டேட்டானா குவார்டர்லி கிடையாது, மந்த்லி டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ மாடிஃபைட் ஃப்ரம் Jan 2025, ரைட். தென் இது வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு கொடுக்கும், இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு, தென் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். ரைட். ஓகே, ஸோ இப்போ இது ஓவராலாக அந்த PLSF வந்துட்டு டேட்டா ரிலீஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ், ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் கேப்சர்ஸ் அ டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு கேப்சர் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா, ரைட். ஸோ இதான் ஓவராலாக PLFS பற்றி. ரைட். ஸோ இப்போ இதில் இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், யூஷுவல் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு. ஸோ அது என்ன? ஓகே, ஸோ கரண்ட் யூஷுவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஒரு இயருக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு இயரில் ஓவராலாக எவ்வளோ பேர் எம்ப்ளாய்டாக இருக்காங்க இல்லை எம்ப்ளாய்டாக இல்லை இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, பட் when it is for a year, ஓகேங்களா, that is known as usual status. When if it is for a week, ஓகேங்களா, then it is known as current weekly status. ஓகே, ஸோ 7 days ரெஃபரன்ஸ் பீரியட் எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் பீரியட்ன்றது என்னது, லைக் உங்களுக்கு 1 year, ஓகேங்களா, இங்கே ரெஃபரன்ஸ் பீரியட்ன்றது 7 days. ஓகே, அண்ட் அதுலேயுமே க்ரைட்டீரியா இருக்குது, இவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கன்னா தான் அவங்க வந்துட்டு எம்ப்ளாய்டு அப்படின்ற க்ரைட்டீரியா இருக்குது. ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த யூஷுவல் ஸ்டேட்டஸில் 30 days ஆர் 30 daysக்கு மேலே வந்துட்டு ஓவரால் இயரில் ஒர்க்கில் இருக்கும். ஓவரால் இயரில் 30 days இல்லை 30 daysக்கு மேலே ஜாபில் இருந்தாங்கனாலே தே ஆர் கன்சிடர்ட் எம்ப்ளாய். ஓகே, அண்ட் இதுவே கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 7 daysல ஏதாவது ஒரு நாளாவது 1 hour இல்லை 1 hourக்கு மேலே ஒர்க்கில் இருந்தாலே ஹி இஸ் எம்ப்ளாய். ஓகேங்களா, ஸோ 7 daysமே 1 hour இருக்கணும்னு அவசியம் இல்லை. 7 daysல ஏதோ ஒரு நாள் அட்லீஸ்ட் 1 day 1 hour ஒர்க்கில் இருந்துட்டாங்கனாலே ஹி இஸ் எம்ப்ளாய். ஓகே, அதுதான் இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இது நம்ம இப்போ கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி டெய்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ கரண்ட்லி டெய்லி ஸ்டேட்டஸ்.
ஓகே, CDS. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட்டாக ஃபாலோ பண்ண கிடையாது, நம்ம இப்போ ஃபாலோ பண்ணல, பட் இயர்லியர் வி யூஸ் டு ஃபாலோ. ஓகேங்களா? ஸோ இந்த NSSO பார்த்தோம் இல்லையா, இயர்லியர் குவினியல் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அண்டர் திஸ். ஓகேங்களா? அந்த கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் தான். ஸோ இந்த டெய்லி ஸ்டேட்டஸ் எப்படின்னா அதுலேயும் 7 days எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் பீரியட் ஆனால் 1 day மீன்ஸ் 7 daysல, அதாவது லாஸ்ட் 7 daysல அவங்க எத்தனை நாள் வேலையில் இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் என்ன உங்களுக்கு டெய்லி ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ அந்த டெய்லி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது அந்த பாஸ்ட் 7 daysல ஈச் டே தே வில் டேக் அஸ் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அதில் ஒரு நாளில் 1 to 4 hours ஒர்க்கில் இருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் லைக் அ பார்ட் டைம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்லி அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ பார்ட் டைம். 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் கன்சிடர்ட் எம்ப்ளாய்ட். ஓகே, பட் இப்போ இருக்கிற மெத்தட் எப்படி, ஓவரால் 7 daysல ஒரே ஒரு நாள் ஒர்க்கில் இருந்தாலுமே எம்ப்ளாய்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை நீங்கள் எப்படி இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஏர்லியர் டேட்டாஸில் வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா மெத்தடாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். ஓகேவா? ஸோ பிளைண்டாக வந்துட்டு ஓகே இவங்க வந்துட்டு ரூலிங்கில் இருக்காங்க, இவங்களோடது குறைஞ்சிருச்சு, இவங்களோட ரீடிங்கில் அதிகமாச்சு, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டாக போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், டேட்டாஸை நல்லா சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ என்ன மெத்தடாலஜி, அதே தான் கோஸ் ஃபார் யுவர் பிலோ பாவர்ட்டி ரேட் ஆல்சோ. பாவர்ட்டி ரேட்டுன்றது அதே மாதிரி தான், மெத்தடாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வில் பி தேர். ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 hour இருந்தாலே போதும். இதில் 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் இஸ் கன்சிடர்ட் எம்ப்ளாய்ட். ஓகே, நோ 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தால் இட்ஸ் எம்ப்ளாய்ட். 1 to 4 hours அப்படின்னா இட்ஸ் பார்ட் டைம். ரைட்? ஓகே, ஸோ ஓவராலாக இது என்ன டேட்டா, இந்த டேட்டா வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாப் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா. ஓகேங்களா? எம்ப்ளாய்டாக இருக்காங்களா இல்லையா. ஓவராலாக இந்த PLF சர்வேன்றதே என்னது, லேபர் ஃபோர்ஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ இட்ஸ் ரிலேட்டட் டு ஜாப். ஓகேங்களா? ஸோ ஹூ கண்டக்ட்ஸ் இட், ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டில் என்ன தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபெல் டு 5.1%. ஓகே, ஸோ இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ன்றது இந்தியாவில் எவ்வளவு, 5.1%. ஸோ யூ டோன்ட் ரைட் லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் 5.1. அக்கார்டிங் டு PLFS அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் 5.1 அப்படின்னு whenever you are quoting your statistics data you should write the source. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 monthsல இது லோ. ஸோ இந்த சென்ஸ் ஈவன் மெத்தடாலஜி இப்போ மாறி இருக்கு அப்படின்னாலுமேவும் அப்போ உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையுதுங்கிறத யூ கான்ட் டிக்ளைன். ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டிக்ரீசிங். ஓகே, ரைட். ஸோ இட் இஸ் ஷோயிங் த கிராஜுவல் ரெக்கவரி இன் த லேபர் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு லேபர் மார்க்கெட் வந்துட்டு ரெக்கவர் ஆகிடுது, கோவிட்லாம் வந்துச்சு, ஸோ டவுன் ஆச்சு, உங்களுக்கு திரும்பவும் அது ரெக்கவர் ஆகிட்டு இருக்குதுன்றதை வந்துட்டு நல்லாவே காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவரால் worker participation ratio. Wait, so first worker population ratio, then unemployment rate, labor force na enna adu ellathai paathalam. So first of all பாத்தீங்க அப்படின்னா worker population ratioன்றது total populationல employed எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது. ஓகேங்களா? ரைட். First we'll go for this. The labor force participationன்றது லேபர் ஃபோர்ஸ்னா உங்களுக்கு அதில் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு 2 பேருமே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லேபர் ஃபோர்ஸ் ஆளுங்க இருக்காங்க, அதில் வேலையில் இருக்காங்களா இல்லையான்றது செகண்ட், பட் ஃபர்ஸ்ட் ஓவராலாக யாரெல்லாம் அந்த கெப்பாசிட்டியில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால டோட்டல் பாப்புலேஷனில் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு 2 பேருமே, அதாவது அந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப் இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்பை மட்டும் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இயர்ஸ் போக 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 ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்த் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்க்குள்ளே போகிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஒர்க்கர்ஸ் பாப்புலேஷன் வந்துட்டு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வி ஹவ் ஆல்ரெடி செட் இந்தியா இஸ் இன் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்ன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அதிகமான ஒர்க்கிங் ஏஜ் குரூப் இருக்குது. ஸோ அப்போது இந்த டைமில் லேபர் ஃபோர்ஸ் வந்துட்டு உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரேட் ஜாஸ்தி ஆகிறது இட்ஸ் நேச்சுரல். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட். ஸோ இதில் லேபர் ஃபோர்ஸில் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு 2 பேருமே இருக்காங்களா?
ஸோ அதை டிவைட் பண்ணி யாரெல்லாம் எம்ப்ளாய்டா இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஓகே, ஸோ இதுல டோட்டல் பாப்புலேஷன்ல எம்ப்ளாய்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓகே, டோட்டல் பாப்புலேஷன்ல எம்ப்ளாய்டு மட்டும். அப்ப இதுதான் என்னதை நம்மளுக்கு காட்டும், உண்மையாவே யாரெல்லாம் எம்ப்ளாய்டா இருக்காங்கன்றத காட்டும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஓவராலா குரூப் மட்டும் தான் காட்டும், எம்ப்ளாய்டா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஸோ ப்ராப்பரா ஜாப் அவைலபிலிட்டி இருக்கான்றதை காட்டுறதே எது, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் லேபர் ஃபோர்ஸில் எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. எம்ப்ளாய்டாக இருந்தால் இந்த இது வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் பாப்புலேஷனில் எம்ப்ளாய்டு எவ்வளவு, இதில் ஓவரால் லேபர் ஃபோர்ஸில். ஓகேங்களா, இப்போ பாப்புலேஷனை விட்டுறணும், அப்போ ஒர்க்கிங் ஏஜ் குரூப் மட்டும்தான். அந்த ஏஜ் குரூப்பில் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க, அன்எம்ப்ளாய்ட், தட் இஸ் நோன் அஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு லேபர் ஃபோர்ஸ் மாறுது, எவ்வளோ பேர் லேபர் ஃபோர்ஸில் அதாவது ஒர்க்கிங் ஏஜ் குரூப்பில் இருக்காங்கன்றத பொறுத்தே நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்றது மாறும். ஓகேங்களா ரைட். அண்ட் யூஸ்வலி நம்மளுக்கு வந்துட்டு இந்த டீமோகிராமிக் டிவிடெண்ட் ஃபேஸில் இருக்கப்போ ஏஜ் குரூப் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது ஜாஸ்தி ஆகிறதும் நார்மல் தான். ஓகேங்களா, பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ அதை ப்ரொவைட் பண்ணோம்னா இட் வில் அவங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணணும், ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட்னா இட் வில் டேக் சம் டைம் இல்லையா. ஸோ பாப்புலேஷன் ஸோ இந்த டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான பாலிசி மேக்கிங் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி கேன் அச்சீவ். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா லைக் ஹவு பங்களாதேஷ், நேபாள் எப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தே வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பாப்புலேஷன் கூடியிருக்கு. அப்போ இதுதான் ஆக்சுவலாக என்னது, எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு கூடியிருக்கு. ஐ மீன் எம்ப்ளாய்டு பீப்புள் அதிகமாயிருக்காங்க. அப்போ டோட்டல் பாப்புலேஷனில் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 52% இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது ஜாஸ்தி. ரைட், நெக்ஸ்ட் உங்களோட ஓவரால் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதுவுமே இன்க்ரீஸ்ட். ஓகேங்களா, ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ்னா இந்த 54% எதை காட்டுது, எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு ரெண்டு பேரும் சேர்த்து. ஓகேங்களா ரைட். Then apart from that, rural unemployment, it has dropped, same like here, like 4.3. Then male unemployment rate is also lowest, 5. Then female unemployment rate, it's fell around it is also declined. Okay, 7.5. Okay, but still நீங்க மேலோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, 7.5 ஜாஸ்தி. ஓகேங்களா, ஸோ ஃபீமேலை விட மேலை விட ஃபீமேலோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நீங்க இன்ஃபரன்ஸ் அப்படிதான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கோட் பண்றப்ப அது கோட் பண்ணி எழுதணும். ரைட். So next, female labor force participation rate increased, means டோட்டலான ஃபீமேல் பாப்புலேஷன்ல ஒர்க்கிங் ஏஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட பெர்சன்டேஜ் தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த சென்ஸ் உங்களுக்கு ஏஜ் குரூப் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்க எம்ப்ளாய்டா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, இது நெக்ஸ்ட் ஃபீமேல் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ ரோஸ். ஸோ இதுதான் என்ன காட்டுது, ரியலி விமன் ஆர் கோயிங் டு ஒர்க். ஓகேங்களா, ஸோ அப்போ தேர்ட், அதாவது ஓவரால் விமன் பாப்புலேஷன்ல, ஓகேங்களா சாரி விமன் லேபர் ஃபோர்ஸில் சாரி விமன் பாப்புலேஷனில் விமன் ஒர்க்குக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 32%. ரைட்டா, ஓகே. அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு, கம்மியாயிருக்கு. ஸோ ட்ராப் தான் எல்லாமே ஆக்சுவலாக பார்த்து, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு குறையணும், பார்ட்டிசிபேஷன் தென் பாப்புலேஷன் ரேஷியோ எல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா இட் ஷோஸ் அ குட் சைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the next one Scarborough Shovel. Okay, so why it is in news? Okay, okay, so first இது என்ன அப்படி பார்த்தா இட்ஸ் a geographical area. ஓகேங்களா, ரைட். ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைனா announced to create a national nature reserve. ஓகேங்களா, எப்படி நம்மளுக்கு பயோஸ்பியர் ரிசர்வ் இந்த மாதிரிலாம் இருக்கு, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ரிசர்வ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்போரா ஷோவால்ல. ஓகேங்களா, ரைட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி டிஸ்பியூட்டட் லேண்ட் ஏரியா. ஓகே, அட்டோல் அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இட்ஸ் டிஸ்பியூட்டட் ஏரியா. ஸோ இந்த பார்த்தீங்களா
ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி எது? பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஐலாண்ட் இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு நேச்சுரலாகவே அந்த ஐலாண்ட் பக்கத்தில் இருக்குன்னா யார் அதோட ஓனராக இருப்பாங்க? பக்கத்தில் யார் கண்ட்ரி இருக்காங்களோ அவங்க தான், ரைட்டா? சைனா இங்கே இருக்குது, ரைட்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோவால் இங்கே இருக்குது, பக்கத்தில் பிலிப்பைன்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இது பிலிப்பைன்ஸோடதாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் சைனா என்ன பண்ண போகுது? அங்கே ரிசர்வ் கட்ட போகுது. அப்போ இதில் என்ன ப்ராப்ளம்? அது எப்படி சைனா கிளைம் பண்ணுது? ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வரக்கூடிய டாபிக். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்ட போகிறாங்க அப்படின்னா அரௌண்ட் 3500 ஹெக்டேர்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ண போகிறோம் அந்த ஏரியாவை, கோரல் ரீஃபை. அதுக்காக நாங்கள் வந்துட்டு ரிசர்வ் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ இட் கம்ஸ் அண்டர் த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆஃப் பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ன்றது 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற டெரிட்டோரியல் வாட்டரு, அதுக்கப்புறம் ஓகேங்களா உங்களுடைய பார்டர்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ். இது எல்லாமே சேர்த்து தான் என்னது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இந்த ஜோனில் உங்களுக்கு சாவரின் ரைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து போனீங்கன்னா இட் பிகம்ஸ் இன்டர்நேஷனல் வாட்டர். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் வாட்டரில் நீங்கள் எது பண்ணணும்னாலும் அதுக்கு பெர்மிஷன் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேயா? ஓகே. ஸோ காமன் லேண்ட் ஆயிரும் அது. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கான ரைட்ஸ் வந்துட்டு அந்த லேண்டில் இருக்கும். ஓகேங்களா? பட் ஸ்டில் சைனா இஸ் கிளைமிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்போரோ ஷோவல்ன்றது வாட் வி யூஸ் டு கால், ஓகேங்களா, காமனாக இருக்கக்கூடிய நேம். பட் பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நோன் அஸ் பானடாக் ஷோவால். ஓகேங்களா? அவங்க ஒரு நேம்ல கூப்பிடுறாங்க. அண்ட் சைனா பார்த்தீங்கன்னா ஹியாங்யாங் ஐலாண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரெண்டு நேம்ல அவங்க ரெண்டு கண்ட்ரி கூப்பிடுறாங்க. நார்மலா நம்ம சொல்றது என்னது? ஸ்கார்போரா ஷோவல். ஓகேங்களா? அதில் ஸ்கார்போரா ஐலாண்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலா இன்னும் அந்த ஐலாண்ட் வந்துட்டு யாரோடது அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகலை. ஓகே. ஸோ பிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம இன்னும் டிசைட் பண்ணல அது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதை என்ன அப்படின்னா சைனா வந்துட்டு சீஸ்ட் தட். ஓகே. எப்போ 2012 வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஏரியாவை வந்துட்டு சீஸ் பண்ணிடுறாங்க. சீஸ் பண்ணதுக்கப்புறம் யூ சி லைக் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஸ்மால் கண்ட்ரீஸ். சைனா கிட்டக்க இட் ஹேஸ் லார்ஜர் மிலிட்ரி பவர். ஓகே. ஸோ அதுக்கப்புறத்துல என்ன பண்ணிட்டாங்க, கோஸ்ட் கார்டு எல்லாம் அந்த இடத்துல போட்டு அந்த இடத்த வந்துட்டு அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ சீம்ஸ் லைக் இல்லீகலி தே ஆக்குபைட் இட். ஓகே. பட் பிலிப்பைன்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களால போய் ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ தே ஆர் கிளைமிங் இட். அண்ட் இப்போ யார் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு கேட்டால் கரண்ட்லி இட் இஸ் அண்டர் சைனாஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த இஷ்யூ வருது 2012 வந்துட்டு இந்த மாதிரி சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இட் வென்ட் டு உங்களுக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஓகே, ரைட். அங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னா ஸோ இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்றதே எதுக்காக உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பசிபிக் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ். ஸோ பசிபிக் ஓஷனில் பர்டிகுலராக டிஸ்பியூட்ஸ் நடக்கிறத மட்டும் பார்க்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஓகே. ஸோ வாட் எவர் ஃபைட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் ஆர் பிட்வீன் பிரைவேட் கம்பெனிஸ் ஆர் த ஸ்டேட், இந்த மாதிரி என்ன டிஸ்பியூட்ஸ் வந்தாலும் ஓகேங்களா, when it comes to that area இது யாரு கீழே போகும் அப்படின்னா இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கீழே தான் போகும். ஓகே, ரைட். ஸோ இந்த கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போகுது. ஓகேங்களா? இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹேக் கன்வென்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஹேக் கான்ஃபரன்ஸ் மாதிரி மீட் பண்ணி அந்த டைமில் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணதான் இது. ஓகே. ஸோ இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1899. ஓகே, ரைட். ஸோ இது வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சீஸ் பண்ணதும் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க, தே வில் கோ அண்ட் கிளைம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போய் பிலிப்பைன்ஸ் வந்துட்டு தே ஸ்டார்டட் கிளைமிங். ஓகே. ஸோ அந்த டைமில் டிஸ்பியூட்டுக்கு ரூலிங்கே என்ன கொடுத்தாங்க அப்படின்னா தே ஃபேவர் இன் பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? ஸோ பிலிப்பைன்ஸ்க்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இது இன்னும் யார் கையில் தான் இருக்கு, சைனா கையில் தான் இருக்கு. சைனா டிடன்ட் ஒபே இட். ஓகே. ஸோ தட் இஸ் த ரீசன். அண்ட் தே செட் லைக் ஆனால் அந்த கோர்ட் வந்துட்டு என்ன சொல்லலை அப்படின்னா பிலிப்பைன்ஸுக்கு தான் அது சொந்தன்றதை சொல்ல கிடையாது. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் கிரவுண்ட். ஓகே. ஸோ அது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் கிரவுண்டு, எந்த கண்ட்ரி வேணாலும் அங்கே போயிட்டு ஃபிஷிங் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்துட்டு சைனா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் எல்லாருக்குமே அது வந்துட்டு அதாவது எல்லாருக்கும் சொந்தம்னு சொல்லலை, எல்லாருமே அங்கே போய் இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு அது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் வந்துருச்சுன்னா வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வந்து ஃபிஷிங் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த பிரச்சனை இருக்குதுன்றதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்குமே அது காமன் கிரவுண்டாக இருக்கிறதுனால அண்ட் ஈவன் தோ இட் கம்ஸ் இண்டர் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் தே செட் லைக் இட் இஸ் ஃபிஷிங் கிரவுண்ட் ஃபார் ஆல் தி 3 countries. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 9 லைன் சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? அந்த இந்த மாதிரி டேஷஸ் தெரியுது இல்லையா? ஸோ தட் இஸ் நோன் அஸ் 9 லைன்.
ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா சைனா வந்துட்டு இங்கே வரைக்கும் அதோடைய கிளைம் வந்துட்டு வச்சிருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ பட் இந்த வாட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஓகே, பட் ஸ்டில் தே கிளைம் இட். ஓகேங்களா, இப்போ இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கம்போடியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேண்ட் இருக்குன்னா கம்போடியா ஓடுறதுக்கு இவ்வளோ தூரமும் கம்போடியா இருக்குன்னா அட்லீஸ்ட் இது வரைக்கும் கம்போடியா ஓடுது, இது வரைக்கும் பிலிப்பைன்ஸ் ஓடுது, அப்படிதானே நம்ம கிளைம் பண்ணுவோம் இல்லையா? பட் வாட் சைனா இஸ் கிளைமிங், see it is there, China there, but still it's claiming till Malaysia. Okay, okay, so அதுதான் இந்த 9 dash லைன்றது. ஓகேங்களா, so always this area is disputed because of China. So wherever you go border issues, China will be there. Okay, அதேதான். ஓகேங்களா, இது ஒரு மெயினான ஒரு இப்போ ரீசன்ட் நியூஸ்ல வந்ததான். இது போக இந்த ஸ்ப்ராட்லி ஐலாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்துட்டு அடிக்கடி நியூஸ்ல வரும். ஓகேங்களா, அதுக்கும் இந்த பிலிப்பைன்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அடிச்சுப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மலேசியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா எல்லாருமே கிளைம் பண்ணுவாங்க அந்த ஐலாண்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ இது ஏன் இவ்வளோ வந்துட்டு இந்த ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரிசர்வ். ஓகேங்களா, ஸோ அங்கே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபிஷ்ஷிங் ரிசர்வாக இருக்கு. தென் ஆல்சோ தே கிளைம் லைக் ஆயில் கோல் ரிசர்வ்ஸுமே அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அந்த ஷோவல்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கும் மேபி சைனா வந்துட்டு இட் மை பி டூயிங் திஸ். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஷோவல்? ஸோ இதுதான் வந்துட்டு இஷ்யூ. ஓகேங்களா, ஸோ நவ் ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வாட் இஸ் ஷோவல்? இட்ஸ் a small triangle. So this one, அதாவது உங்களுடைய இந்த ஸ்கார்போரோ ஷோவல் இருக்குல்ல, so it is triangular in shape. So it's a coral atoll. ஓகேங்களா, located in South China Sea. Okay, so atollன்றது என்னன்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷோவல். ஷோவல்ன்றது என்ன அப்படின்னா ஸோ சாண்ட் பார் லைக் எப்படி சொல்லலாம், நீங்க வந்துட்டு இந்த நண்பன் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா லைக் 2 சைடு லேண்ட் மாஸ் இருக்கும். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் விஜய் பார்க்கலாம் போவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஸ்மால் பேட்ச் ஆஃப் லேண்ட் இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ யூ ஹேவ் வாட்டர். நேச்சுரலாக உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த இடத்துல அந்த சாண்ட் வந்துட்டு நேச்சுரலாக ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஆக்சுவலி கண்டினியூஸாக இருக்க வேண்டிய ஒரு ஓஷன் தான். ஓகேங்களா, பட் நேச்சுரலி என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல கொஞ்சோண்டு வாட்டர் வந்துட்டு பிரிஞ்சு சாண்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே எழும்பி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால உங்களுக்கு அந்த 2 சைடு லேண்ட் மாஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியா மாதிரி இருக்குதா, that is known as shoal. Okay, so like this. ஓகேங்களா, so it will be a very shallow part. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு சாண்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகேங்களா, அது வந்துட்டு ஷாலோவாக இருக்கும். மீன்ஸ் இப்போ நீங்கள் ஷிப்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு பெரிய ஓஷனோ இல்லை இன்னும் ஒரு சீயோ இருந்தாலும் கூட யூ கான்ட் கோ த்ரூ இட் பிகாஸ் இட் இஸ் ஷாலோ. ஷிப்பு போகாது. ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு இதோடைய ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா, ரைட் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இது வந்துட்டு ஷோவல் பற்றி. ஓகேங்களா, ஓவரால் இந்த லேண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றத பற்றி ஷோவல். ஓகேங்களா, அந்த ஓவராலாக அந்த லேண்டுக்கு அந்த ஷோவல் ஏரியா ஃபுல்லாக என்னது ஸ்கார்போரான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு லகூன் இருக்குது. ஓகே, ஸோ லகூன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ கோஸ்டல் வாட்டர் பாடி செப்பரேட்டட் ஃப்ரம் த ஓஷன் பை அ பேரியர். ஓகேங்களா, ரைட் ரைட். ஸோ இது வந்துட்டு ஓப்பன் ஓஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுவும் ஆக்சுவலாக எதோட பார்ட்டு தான், இந்த ஓஷனோட பார்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாண்ட் வந்துட்டு சுற்றி கவர் பண்ணதுனால இது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இதுலேருந்து கட் ஆஃப் பண்ண மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் லகுன். லகுன் இப்படி தான் ஷேப்பில் இருக்கும்லாம் கிடையாது. ஓகேங்களா, ரைட். ஸோ ஜென்ரலாக எப்படி சொல்லலாம்னா இந்த பக்கம் ஓப்பனாக ஒரு ஓஷன் இருக்கு, நடுவில் வந்துட்டு நல்ல ஒரு சாண்ட் பேரியர் இருக்கு, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு வாட்டர் ஏரியா இருக்கு, அப்புறம் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது இல்லை லேண்ட் ஏரியா ஆரம்பிக்குது. அப்போ that part is known as lagoon. ஓகேங்களா, ரைட். ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் it is separated from the ocean. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் சாண்ட். இப்போ இந்த இடத்துல இந்த சாண்ட் ஃபார்மேஷன் சொல்றோம்ல, அதுதான் இந்த இடத்துல ஷோவல். ஓகேங்களா, இப்போ டிஃபரன்ஸ் புரிஞ்சிடுச்சா? ரைட். Okay, so shoals like they pose hazards to navigation because it is shallow. Okay, so China claim பண்றதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is located near to the international shipping lane. So உங்களுக்கு தெரியும் சைனா வந்துட்டு it's a major manufacturing hub இல்லையா, ரைட்? And not alone that you have Vietnam also. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஹப்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப அண்ட் யூ டேக் சவுத் கொரியா, ஜப்பான் எல்லாமே அந்த ரூட் வழியாக தான் வரும். ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த மேஜர் ஷிப்பிங் ரூட் இருக்கிறதுனாலையுமே they are claiming it to be theirs. Okay, right. So wherever you go, like they want their presence, they want their dominance. Okay, right. So இப்போ அட்டோல்ன்றது என்ன, இப்போ இந்த லேண்டே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அட்டோல்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த கோரல் ரீஃப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே,
ஸோ இப்போ உங்களுக்கு வல்கனோ வருது, ஓகேவா? ஸோ ஒரு வல்கானிக் மவுண்டைன், ஓகே, ஆக்டிவ் வந்துட்டு ஒரு வல்கானிக் மவுண்டைன் இருக்கு, ஓகே. இந்த மவுண்டைன் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிட்டே இருக்கும், ஓகே. ஸோ அதுதான் இந்த இமேஜ், ஓகே. ஸோ இந்த சப்சைட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், வல்கனோ இருந்த ஒரு மவுண்டைனு, அந்த மவுண்டைன் கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மவுண்டைன் நம்மளுக்கு வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குறப்ப தெரியாது, இட்ஸ் அன் ஐலாண்ட், ஓகேங்களா? ரைட், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் மவுண்டைன், கடல்லேருந்து பார்க்குறப்ப இட்ஸ் அன் ஐலாண்ட், ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மவுண்டைனை சுற்றி நார்மலாக ரீஃப் ஃபார்ம் ஆகுது, அதாவது கோரல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஃப்ரிங்கிங் ரீஃப்ஸ், ஓகேங்களா? அதுவேவும் என்ன ஆகும்னா இப்போ இந்த மவுண்டைன் வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆகிருக்கிற டைமில் ரீஃப்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த மவுண்டைன் என்ன ஆயிடுச்சு, இட் ஸ்டார்டட் டு சப்சைட். அப்போ அப்படி உள்ளே போகிறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீஃப் ஃபார்ம் ஆன இடம் அந்த மவுண்டைனுக்கும் அதுக்கும் என்ன ஆயிரும், நடுவில் ஒரு கேப் வந்துருக்கும். இப்போ அந்த கேப்புக்குள்ள என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும், ரைட்டா? ஸோ தட் இஸ் பேரியர் ரீஃப், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் யுவர் கிரேட் பேரியர் ரீஃப், ஓகே. ஃப்ரிங்கிங் ரீஃப்க்கு எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபார், ஓகே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ், அந்தமான் நிக்கோபார், ஃப்ரிங்கிங் ரீஃப், தென் பேரியர் ரீஃப், ஆஸ்திரேலியா கிரேட் பேரியர் ரீஃப், ஓகே. ஸோ இந்த இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பேரியர் ரீஃப் இருக்குல்ல, ஐ மீன் இந்த மவுண்டைன் இருக்கு இல்லையா, இந்த மவுண்டைன் கம்ப்ளீட்டாக இப்போ உள்ளே போயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ என்னதான் இருக்குது உங்களுக்கு ரிமைனிங், வெறும் அந்த கோரல்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த கோரலே ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்போ தட் இஸ் நோன் அஸ் அட்டோல், ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னன்னு சொன்னோம், கோரல் அட்டோல்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஓவராலாக அந்த ஸ்கார்போரோ ஷோவல்ன்றதே எப்படி இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா இட் பிகேம் an atoll. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார்ம்ட் ஆஃப் திஸ் கோரல்ஸ், ஓகேவா? ரைட்டா? So that's it, okay. So a coral growth on the rim of the submerged volcanic island. So அங்க இருந்து உங்களுக்கு வந்து வளர்ந்து ஓவராலா அது வந்து கோரல் மட்டும் இருக்கும், கடைசில மவுண்டனே இல்லாம போயிடும், that is atoll, okay. So இதுக்கு எக்ஸாம்பிள் லக்ஷதீப், okay, லக்ஷதீப், okay. So இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ லக்ஷதீப்ன்றது வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆன ஒரு ஐலாண்டு, மவுண்டைன், அதாவது மவுண்டைன் ஆக்டிவிட்டீஸ்னால, சப்மரைன் மவுண்டைனால ஃபார்ம் ஆன ஒரு ஐலாண்ட், அதை வந்துட்டு மறந்துடக்கூடாது. பட் அந்தமான் நிக்கோபார் வந்துட்டு உங்களுக்கு எஸ்டர்டே ஐபி எக்ஸாம் தே ஆஸ்க்ட் திஸ், ஓகேங்களா? ஸோ ஐபி எக்ஸாம்னா இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தமான் நிக்கோபார் மார்க் டெஸ்ட், சாரி, ஓகே. ஸோ அதில் வந்துட்டு அந்தமான் நிக்கோபார் இருக்குது, லக்ஷதீப் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல எது வந்துட்டு உங்களுக்கு சப்மரைன் ஐலாண்டு, எது வந்துட்டு தென் ஒன் சப்மரைன் ஐலாண்ட் அண்ட் ஒன் மோர் திங் தே ஆஸ்க்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் உங்களுக்கு என்னது, அந்தமான் வந்துட்டு சப்மரைன் ஐலாண்ட் கிடையாது, லக்ஷதீப் தான் சப்மரைன் ஐலாண்ட். பட் உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார்ல கோரல்ஸ் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, அங்கேயும் கோரல் இருக்கு, ஓகேங்களா? பட் என்ன கோரலா இருக்கு, ஃப்ரிங்கிங் ரீஃபா இருக்கு, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் படிக்கிறப்போ ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, ஓகே. ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே, தேங்க்யூ. நார்மலாக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்துட்டு சீ லெவல் ரைஸ் ஆகிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது ரீசன்ஸ் நடக்கும். மேக்ஸிமம் சீ ரைஸ் ஆகிறது தான் உங்களுக்கு, சீ லெவல் ரைஸ் ஆகிறப்போ மவுண்டைன் வந்துட்டு சப்மர்ஜ் ஆகும், அதுதான் மேஜர் ரீசன். இல்லை, மவுண்டைனை பேஸ் பண்ணி அந்த கோரல்ஸ் வளர்ந்துருக்கு, அது இண்டிபெண்டாக வளர்ந்துருக்கு, ஓகேங்களா? ரைட். ஸோ அதாவது அதுக்கு மேலே படிஞ்சு வளர கிடையாது, கோரல் வந்துட்டு தனியாக வளர்ந்துருக்கு. பட் மவுண்டைன் சப்சைட் ஆகிறப்போ இந்த கோரல் இண்டிபெண்டாக உங்களுக்கு ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால அது மட்டும் இருக்கு, இதெல்லாம் ரிமைனிங்